guys, welcome comment back. SMNME வாய்ஸ் போன எபிசோட் ரிவியூல லாஸ்டா என்ன பார்த்துருமோ நம்ம ஹீரோ வந்து தவ எனர்ஜி ஃபுல்லா கல்டிவேஷன் பண்ணி புரிதல் பண்ணி நம்ம ஹீரோட கண்ணு வந்து கோல்டன் கலரா மாறி இருக்கும். அந்த எபிசோட நம்ம முடிச்சிருப்போம். டுடே அந்த எபிசோட் வந்து டைரக்டா ஆரம்பிக்கும். புதுசா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, முடிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ என்ன ஸ்டார்டிங்ல நம்ம அதாவது அந்த படிக்கல்ல தான் நம்மளுக்கு காட்டிக்கலாம். அதாவது அந்த ஹெவனுக்கு போற படி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த படியை தான் நம்ம காட்டிக்கலாம். அந்த படியில நம்ம ஹீரோ வந்து ஏறி போயிட்டு இருக்க அந்த பொண்ணு அந்த டிரான் பண்ண நம்மள்ட்ட காட்டியிருக்கேன். அந்த டிரான் பண்ண வந்து பாத்துருக்கா நம்ம ஹீரோ வந்து அந்த தாவரஞ்சி ஃபுல் கல்டிவேஷன் பண்ணி நம்ம அந்த பொண்ணை விட்டு கொஞ்சம் தொலை மேல ஒரு ஸ்டெப் முன்னாடி மேல ஏறி போய்க்கிருக்கா நம்ம ஹீரோ. இதை பார்த்து அந்த பொண்ணு கொஞ்சம் ஆச்சரியப்பட, இவனால எப்படி இது ஒரே நாள்ல இவ்வளவு படிகள் ஏற முடியும் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்துல இருக்க. அதுல நம்ம சாப்பிட்றாம இருக்கட்டும், ஈசன் பண்ண இருக்கட்டும், மத்த கீழே இருக்க எல்லாரும் இருக்கட்டும் கொஞ்சம் ஆச்சரியத்துல இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரே நாள்ல முடிக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு கல்டிவேஷன், படியில ஏறி முடிக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு கல்டிவேஷன் நம்ம ஹீரோ வந்து ஒரே நாள் முடிச்சோம். நீங்க கீழே இருக்கவங்களா எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட அதாவது நம்ம ஹீரோட பேர் வந்து அப்படியே மாறுது. அதாவது 137ஆம் இடத்துல இருந்து 136ஆவது இடமா மாறி இருக்கு. அப்படியே மாறிட்டு இருக்கும்போது இங்கிட்டு நம்ம கூப்பையை காட்டியிருக்கா. கூப்பையோட அக்காவும் அவனே காட்டியிருக்கா. இங்கிட்டு அடுத்த சைடு அதாவது கியூக்லான் அதான் சொல்லுவாங்க, இது கூக்லான். இந்த கூக்லான்ல இருந்து இவன் தான் மூத்த வாரிசு. இவன் வந்து இருக்கான். இவன் வந்து நம்ம நீதி போனதை பார்த்து அவன் கொஞ்சம் கடுப்புல இருக்கான். ஏன்னா யாருனாலையும் முறியடிக்க முடியாத ஒண்ணு இவன் எப்படி முறியடிச்சிருப்பான் அப்படின்னு அவன் கொஞ்சம் கான்ல இருந்துருக்கான். அப்படியே இங்க சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோட மாஸ்டர் அதான் போன ஜென்மத்து மாஸ்டர் காட்டிருக்காங்க தேவதை பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்துக்கா நம்ம நீலி மேல படிக்கிறா அவனால முடிக்க முடியும், நான் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு பரவாயில்ல அவன் மனிதன் அப்படின்னு. அதாவது இப்போ மனித நேரத்தையும் சேர்ந்தவங்க இவருக்குள்ள ஒரு டீமன் மாதிரி ஒரு அரக்கன் மாதிரி ஒரு ரத்த கலப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் தள்ளி இருக்க போன ஜென்மத்துல அதை நினைச்சுருக்கா. நம்ம ஹீரோ தான் காட்டியிருக்கா. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்ப என்ன இப்ப எப்படி உன்னால ஒரு 4 படி முன்னாடி ஏறி காட்டியிருக்கேன், இப்ப எப்படி உனக்கு சேலஞ்ச் இப்ப என்ன உன்னோட அதாவது நீ அடி வாங்குற நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு அப்படியே சாட்டை எடுத்து கொடுக்குறா. அந்த பொண்ணு சாட்டை எடுத்து கொடுத்துட்டு கீழே இருக்க நம்ம யூசிங்கா இருக்கட்டும், நம்ம சாப்பிட்றாம இருக்கணும், எல்லாரும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது என்ன சாட்டை திடீர்னு எடுத்து கொடுத்துருச்சே அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அந்த சாட்டையை வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அடி ஃபர்ஸ்டே இல்ல ரைட் கணக்குல ஒரு அடி, அந்த ரைட் கணக்குல ஒரு அடி போட்டு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ சொன்னது அதாவது நம்ம மாஸ்டர் போன ஜென்மத்தை சொன்ன ஞாபகம் வருது. தோட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க போனாங்க, பட் அடிக்கல. ஏன்னா மாஸ்டர் யாரா இருந்தாலும் மன்னிச்சு விட்டுருந்தோடனே நம்ம ஹீரோ அந்த நினைப்புல சரி இதெல்லாம் அவனுக்கு தேவையில்ல, நீ கிளம்பி போலாங்க. நான் அந்த பொண்ணு மறுத்துட்டேன், நீ என்னை அதாவது நம்ம சேலஞ்சு போட்டதுதான், நீ என்னை அடி அப்படின்னு சொல்லிடுவோம் நம்ம ஹீரோவா. இதை கேட்டு நம்ம ஹீரோ அந்த காண்டாயிட்டு, அதாவது நீங்க டிராகனிக் பிளானுங்கிறது சிறந்த வாரிசு தான், பட் இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம் பண்றீங்க, கீழே இருந்து வர்ற தாழ்வான மக்களை பத்தி நீங்க ரொம்ப குறைய சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்க. இங்க இருக்க நம்ம சாப்பிடாம அதை கேட்டுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அதாவது தாழ்வு குடும்பத்துல இருந்து வர்றவங்க எல்லாருமே ஒரு மேதை தான். என்ன அவனாலையும் மேதையை ஆக முடியும். ஏன்னா அவளோட கல்டிவேஷனும் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ரைட் கணத்துல ஒரு அடி, அதே மாதிரி லெப்ட் கணத்துல ஒரு அடி. நீங்க இதை இனிமே தாழ்வான குடும்பத்தை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு அப்படியே இன்னொரு அடியும் போட்டுருவோம் நமக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த பொண்ணை ட்ரான் பண்ண வந்துட்டு அவனோட எஜமார் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா எதுக்கு இப்படி சொல்லி என்னை அடிச்சுக்கிருக்கான் அப்படின்னு எனக்கு நான் அவனை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு நீலின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போறான். அடுத்து நெக்ஸ்ட்ல நம்ம ஈஸி போனா இவன் எதுக்கு இப்ப திடீர்னு மாஸ்டர் பேர்லாம் எல்லாம் சொல்லிருக்கான். நம்ம தாத்தா வந்து ரொம்ப வயதானவர், அவர் மாஸ்டர் இருக்க முடியாது. என்ன நேரத்துல இங்கே சாப்பிடாமனா இன்னொரு படி ஏறி போலாம் பார்த்தா அடுத்த அவன் கீழே வந்துட்டான். அடுத்த நெக்ஸ்ட்ல இந்த செஸ் விளாட்றதான் காட்டியிருக்காங்க. அவங்க வந்து சொல்லியிருக்கா மேதையை பத்தி எல்லாம். இங்க நெக்ஸ்ட்ல அந்த பொண்ணை தான் காட்டியிருக்கா. திரும்பி நீலி ரொம்ப என்னை அடிச்சு விட்டான், அதாவது ரொம்ப என்னை அவமானப்பட்டு விட்டான் எல்லாருக்கும் முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் சொன்னதே நான் வந்து திரும்பி கண்ணாடியே சதற விட்டுறா. அங்கே அப்படியே சீன் கட்டுமே அடுத்த நெக்ஸ்ட் சாப்டர் கட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் பேச சரி எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க, சரி வாங்க நம்மளும் கிளம்பி போவோம்னு சொல்லி அவன் கிளம்ப போற அந்த நேர்ல இருந்து அங்கிருந்து அதாவது கூக்கலான சேர்ந்த அதாவது அந்த பையன் தான். அந்த பையன் வந்துட்டு நீ இப்படியே இருக்கணும் எப்போதும் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்றான், என்னை நானே பண்ணேன், என் பேரு கூக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இவ பெரிய கிளான சேர்ந்தவங்க, இவள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பேசிக்கலாம். இருக்கேன் சரி எங்களோட நீங்க நண்பரா இருக்கலாம், ஆனா இப்போதைக்கு இல்ல, கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்ச நாள் ஆகணும் எங்களோட நீங்க நண்பரா இருக்கலாம். சரி ஓகே இருந்தேன். நீங்க குடும்பத்தை எங்க குடும்பத்தோட மத்த குடும்பத்தோட ரொம்ப சிறந்த குடும்பம், நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வசதியெல்லாம் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி. இல்ல பரவாயில்ல இங்க இருக்க வசதியா போதுன்னா கொஞ்சம் கான்ல இருந்து சரி நம்ம திரும்பி சந்திப்போம்னால அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து விடைபெறுவேன்னு சொல்லி அங்கிருந்து அவன் விடைபெறுகிறான். நெக்ஸ்ட் நம்ம டீம் தான் கட்டுறான் நம்ம ஹீரோ. நான் சாப்பிட்றாம ஈஸி அதுதான் நான் வந்து சரி அவன் ரொம்ப நான் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாம இருக்கேன். சரி நீங்க இனிமே இருக்கான்னு ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரி ஓகே இனிமே எந்த குழந்தை ஜாக்கிரதையா இருப்போம் சொல்லி நம்ம ஹீரோங்க வந்து கிளம்பிடுறான். இங்க வந்து அவன் 3 பேரும் நம்ம அமைதிக்கா நன்றி கிட்ட வந்துருக்கு. பரவாயில்ல இருந்தாலும் அவரை எப்படி நம்ம எடுத்து இருக்கக்கூடாது, அவர் எடுத்து இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை வரும், அது நம்ம எப்படியாவது சமாளிச்சான்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டு அப்படியே போய்க்கிருக்கான் வளர்ந்துக்கிட்டே. நெக்ஸ்ட் அதாவது அந்த நம்ம தேவதை பண்ணதான் காட்டிக்கிருக்கா. அந்த தேவதை பண்ணி வந்து அதாவது கல்டிவேஷன் பண்ணிக்கா நம்ம ஹீரோட மாஸ்டர் கல்டிவேஷன் பண்ணி அதான் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது, நம்ம மாஸ்டருக்கு தெரியும் நம்ம ஹீரோ போன ஜென்மத்துல இருந்தவனே எப்படியோ ஓரளவுக்கு தெரியும் போல இருக்கு. அதை அப்படின்னு நினைச்சுக்கிருக்காங்க.
அதாவது எனக்கு எப்ப இருந்தாலும் அவன் கல்டிவேஷன் பண்ணி அதாவது இந்த வானத்தை அளவுக்கு மேல கல்டிவேஷன் பண்ணி போயிட்டானா நம்ம எந்த பிரச்சனையும் அவனுக்கு இருக்காது. எனக்காண்டி அவனோட விதியை வந்து மாறுபட்டா கொஞ்சம் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவையை வந்து நினைச்சுக்கலாம். இப்ப நம்ம கீழே வந்து அதாவது நெக்ஸ்ட் அதாவது அது ஒரு கிளானுக்குள்ள வந்துட்டா, அதாவது இந்த கிளாஸ் ரூமுக்கு சொல்லுவாங்க, அந்த கிளாஸ் ரூம் மாதிரி அதாவது ஒரு பொண்ணு அவமானப்படுத்துற பெருமையை நினைச்சுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்ம டிராகன் பொண்ணு வந்து கேலி செஞ்சுக்கு இருக்க. நெக்ஸ்ட்ல அந்த கூப்பை வந்துட்டான் அப்படியே சொல்லி கூப்பை வந்து நின்றுட்டு பேசிக்கிட்டு அதாவது நீ இப்ப அந்த டிராகன் பொண்ணை நல்லா தான் அப்படியே அவமானப்படுத்தி விட்ட, அந்த பொண்ணை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம கீழே வந்து இவன் எப்படி எத்தனை பொண்ணுங்களை வச்சிருக்கான், அதாவது 90 பொண்ணுகிட்ட வச்சிருந்தான் மனைவிகளா, மாறு இடத்துல இருக்கானா இல்ல எந்த உருவத்துல இப்படி இருக்கானா ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நமக்கு வந்து நினைச்சிருக்கோமோ. நெக்ஸ்ட்ல நான் கூப்பிட்டு என்ன சொன்னேன், நீங்க இங்க யாரு என்ன சொன்னா நீங்க என்னோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதோட எபிசோட முடிக்கிறார். புதுசா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து மேக்சிமம் இன்னும் ஒரு 50 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாத்துக்கிறீங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பிடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நெக்ஸ்ட் எபிசோட் ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிருக்கேன் நைட்டுக்குள்ள.